அதிமுகவை கிளை அமைப்பாக பயன்படுத்தி புறவாசல் வழியாக பாஜக தமிழ்நாட்டிற்குள் நுழைய முயற்சி செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். பாஜகவின் டப்பா என்ஜின் முன்பு திமுகவின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் எப்போதும் தலைகுனியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலைகளில் பகுதியளவு மட்டுமே பயன்பாட்டில் உள்ள விரைவு சாலைகளுக்கான சுங்க கட்டண குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது. இந்த கட்டண சலுகை விரைவு சாலை முழுமையாக திறக்கப்படும் வரை அமலில் இருக்கும் என்று மத்திய நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. IMPS எனப்படும் உடனடி பண பரிமாற்ற சேவைக்கான புதிய கட்டணங்களை பாரத ஸ்டேட் வங்கி இன்று முதல் அமல்படுத்தியுள்ளது. இந்த கட்டணங்கள் யோனோ செயலி, இன்டர்நெட் மற்றும் மொபைல் பேங்கிங் மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் கொள்முதலில் விலை மற்றும் இருப்பு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே முடிவெடுக்கப்படும் என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர், கொள்முதல் விவகாரத்தில் யார் அழுத்தத்திற்கும் இந்தியா பணியாது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். விசா இல்லா அனுமதியை தொடர்ந்து உலக தரவரிசையில் இந்திய பாஸ்போர்ட் 85வது இடத்திலிருந்து 75வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் தற்போது உலகின் 56 நாடுகளுக்கு முன்கூட்டியே விசா எடுக்காமல் பயணம் செய்யலாம். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற புல்வாமா தாக்குதலின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி லத்போராவில் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்களும் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று 4 நாள் பயணமாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நாளை இந்தியா வருகிறார். பாதுகாப்பு, விண்வெளி ஆய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் இரு தரப்பிலும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெக்சிகோவில் காதலில் தோல்வியடைந்த ஏராளமான பெண்கள் ஒன்றாக சேர்ந்து காதலர் தினத்தை கொண்டாடினர். காதலில் தோல்வியடைந்த பெண்களுக்காக மெக்சிகோ நகரில் உள்ள பார் ஒன்று சிறப்பு ஏற்பாடுகளை செய்தது. காதலில் தோல்வியடைந்தவர்கள், சிங்கிள் பெண்கள், விவாகரத்து பெற்றவர்கள் என 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பாரை காதலர் தினத்திற்கு முந்தைய நாள் இரவு புக் செய்தனர். பின்னர் சோக பாடல்களை உற்சாகமாக பாடியும் தங்களை விட்டு சென்ற காதலன் பெயரை வெறுப்புடன் எழுதி ஒட்டியும் மகிழ்ந்தனர். ஊட்டி ஏரியில் பெட்ரோல் படகுகள் படிப்படியாக குறைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி பைக்காரா ஏரியில் இயக்கப்படும் பெட்ரோல் மோட்டார் படகுகளால் ஒலி மற்றும் நீர் மாசு ஏற்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் பதிலளித்த தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம், பெட்ரோல் படகுகளை படிப்படியாக குறைத்து மின் மோட்டார் படகுகள் பயன்படுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. விசாரணை அடுத்த வாரம் ஒத்திவைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள நெல்லூர்பேட்டை ஏரியில் 5 தலை நாகத்துடன் கூடிய சுமார் 2 அடி உயரமுள்ள அம்மன் கல் சிலை கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிலையை மீட்டனர். அதன் பிறகு அங்கிருந்த பொதுமக்கள் தண்ணீர் ஊற்றி சிலையை சுத்தம் செய்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து வழிபட்டனர். சிலை ஏரிக்கு எப்படி கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே எல்லை சோதனை சாவடியில் பறவை காய்ச்சல் தடுப்பு பணியில் குறைபாடுகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் கிருமி நாசினி ஸ்ப்ரேயர்கள் செயலிழந்ததால் வாகனங்கள் செல்லும் பாதையில் கோணிப்பைகள் மீது கிருமி நாசினி ஊற்றி வருகின்றனர். இதனால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முழுமையான கண்காணிப்பு இல்லை எனவும் தடுப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார். வழக்குகள் குறித்து மாவட்ட நீதிபதி சரவணன் உடன் கேட்டறிந்தார். மேலும் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க ஆலோசனைகளையும் வழங்கினார். பல வழக்குகள் தொடர்பாக நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இருந்த 10க்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் நீதிபதி ஆஷா முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்த நகலை தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்திற்கு தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு நடத்தாமல் பயிர் காப்பீடு இழப்பீட்டை மறுப்பது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். மேலும் வர்த்தக ஒப்பந்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி போராட்டம் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பனியின் தாக்கம் குறைந்துள்ளதால் காளானின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. மேலும் 1 கிலோ காளான் 180 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கடந்த 3 மாதங்களாக கடும் உறைபனியின் தாக்கத்தால் காளான் விவசாயம் மிகவும் பாதிப்பு அடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆவணம் இன்றி எடுத்து வரப்பட்ட பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை தியாகராய நகரில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த காரை சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணம் இன்றி 23,50,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் காரில் வந்த ஆந்திராவைச் சேர்ந்த 6 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 100 பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகியோர் பங்கேற்று கர்ப்பிணிகள் 100 பேருக்கு மங்கள பொருட்கள், சீர்வரிசை மற்றும் குழந்தை வளர்ப்பு கையேடுகளை வழங்கி வாழ்த்தினர். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் பார்வையிட்டு பாராட்டினார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் சுமார் 24.30 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட திறந்தவெளி அருங்காட்சியகத்தை செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் பார்வையிட்டார். மீன் உருவம் பொறித்த உரைக்கிணறு, சிவப்பு நிற கொள்கலன், செங்கல் கட்டுமானம், உலைகலன் ஆகியவற்றை கண்டு ரசித்தார். 2 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தொல்பொருள் அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெர்மனி மியூசியத்தை விட பழமையானது கீழடி என பாராட்டினார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அதிநவீன குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த பாலம் சுமார் 3,030 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாலம் கவுஹாத்திக்கும் வடக்கு கவுஹாத்திக்கும் இடையிலான பயண நேரத்தை 60 நிமிடங்களிலிருந்து 7 முதல் 10 நிமிடங்களாக குறைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நாளை தனது மனைவியுடன் இந்தியா வருகிறார். வரும் 16 முதல் 19ஆம் தேதி வரை 4 நாள் பயணமாக இந்தியா வரும் அவர் முதலில் மும்பையில் தரையிறங்குகிறார். மறுநாள் பிரதமர் மோடியை பிரான்ஸ் அதிபர் சந்தித்து பேசுகிறார். அதன் பின்னர் டெல்லிக்கு செல்லும் இமானுவேல் மேக்ரான் AI மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார். பிரேசிலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெற்ற திருவிழாவில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். சுமார் 30 மீட்டர் உயரத்தில் அமர்ந்திருக்கும் பெரிய சேவல் சிற்பத்தின் கீழ் பல துறைகளைச் சேர்ந்த கலைஞர்கள் கூடி தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். 1994ஆம் ஆண்டு இதே இடத்தில் 15 லட்சம் பேர் பங்கேற்று கின்னஸ் புத்தகத்திலும் இந்த திருவிழா இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைனில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா முன்னெடுத்து வரும் சர்வதேச முயற்சிகளில் இந்தியாவின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பு குறித்து யுக்ரைன் அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வெனிசுலாவில் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி அவர்களது உறவினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கராகஸ் நகரில் உள்ள சிறைச்சாலை வெளியே நூற்றுக்கணக்கானோர் கூடாரம் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மீண்டும் பதற்றம் நிலவுகிறது.
செர்பியாவில் அதிபர் அலெக்சாண்டர் தலைமையிலான அரசிற்கு எதிராக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. முன்கூட்டியே தேர்தல் நடத்த கோரி வாலிவோ நகரில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அமைதி பேரணி நடத்தினர். பிரான்சில் நில்ஸ் புயல் காரணமாக பெய்த கனமழையினால் குரோன் ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்பால் சுமார் 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.